வணக்கம். தடுப்பூசி போட்டுக்கொள்ளலாமா வேண்டாமா? தடுப்பூசி போடலாமா வேண்டாமா என்கிற கேள்வியை தாண்டி தடுப்பூசியை மையமாக வைத்து நம்முடைய நாட்டில் நடந்த ஒரு நிகழ்வை பற்றி தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். 1990களில் அமெரிக்காவில் ஒரு சட்டம் கொண்டு வரப்படுகிறது. அந்த சட்டம் என்ன அப்படின்னா, அமெரிக்காவில் பிறக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தையும் கட்டாய தடுப்பூசி போட்டுக்கொள்ள வேண்டும். அதாவது மஞ்சள் காமாலை நோய்க்கு எதிரான ஒரு கட்டாய தடுப்பூசியை போட்டுக்கொள்ள வேண்டும். அப்படி அந்த கட்டாய தடுப்பூசியை போட்டுக்கொள்ள தவறினால் அந்த குழந்தைக்கு பிறப்பு சான்றிதழ் வழங்கப்படாது. இந்த சட்டத்திற்கு எதிரான பல வழக்குகள் தொடுக்கப்படுகிறது. அதே சமயம் இந்த மஞ்சள் காமாலை தடுப்பூசியில் ஏகப்பட்ட பக்க விளைவுகள் இருப்பதாக அதாவது 1990களிலே பெற்றோர்கள் வழக்கு தொடர்கிறார்கள். இதன் காரணமாக 1997ல் ஒரு தீர்ப்பு வருகிறது. என்ன அப்படின்னா, இந்த மஞ்சள் காமாலை தடுப்பூசி என்பது பக்க விளைவுகளை கொண்டது, அதனால் இதை யாரும் போட்டுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கட்டாய தடுப்பூசி சட்டத்தை ரத்து செய்கிறது அமெரிக்க அரசாங்கம். சரி, இதுவரைக்கும் தயாரித்து வைத்திருந்த தடுப்பூசிகளை, கூடுதல் தடுப்பூசிகளை என்ன செய்வது என்று திணறிக் கொண்டிருந்த மருந்து நிறுவனங்கள் என்ன செய்கிறது அப்படின்னு பார்க்கும்போது, அதே காலகட்டத்தில் நம்முடைய இந்தியாவில் ஆந்திர மாநிலத்தில் ஏறத்தாழ 4.5 லட்சம் குழந்தைகளுக்கு இலவச தடுப்பூசியை தொண்டு நிறுவனம் வழங்குகிறது. அது வேற எந்த தடுப்பூசியும் கிடையாது. 1997ல் எந்த தடுப்பூசி தடை செய்யப்பட்டதோ, அமெரிக்காவில் எந்த தடுப்பூசி தடை செய்யப்பட்டதோ, அதே தடுப்பூசி அதிகப்படியாக உற்பத்தி செய்யப்பட்ட காரணத்தால் இந்தியாவில் ஆந்திர மாநிலத்தில் வழங்கப்பட்டது. அப்போ நம்ம போட்டுக்கிற அத்தனை தடுப்பூசியுமே நமக்கு சரியானதா என்று கேட்டால் அதற்கான தீவிர ஆய்வை நாம் தான் செய்ய வேண்டும். ஏன்னா ஆரோக்கியம் குறித்த ஒரு தேடல் இன்று அனைவரின் மத்தியிலும் இருந்து வருகிறது. அந்த தேடலுக்கு இது ஒரு கேள்வியாக இருக்கட்டும். நம்ம போட்டுக்கிற எல்லா தடுப்பூசியுமே நமக்கு சரியா என்கிற ஒரு தேடல் நமக்கு தேவை. காரணம், இன்னொரு நாட்டில் தடை செய்யப்பட்ட ஒரு தடுப்பூசி நம்முடைய நாட்டில் வழங்கப்படுகிறது. அப்போது நம்ம எந்த தடுப்பூசியை போட்டுக்கிட்டாலும் அந்த தடுப்பூசி சரியானது தானா என்று தெரிந்த பிறகுதான் நாம் போட்டுக்கொள்ள வேண்டும். ஆக இந்த காணொளி அனைவருக்கும் பயனுள்ளதாக அமையும் என்று நம்புகிறேன். நன்றி.